வரலாற்றை தேடி வரலாற்று இடங்களுக்கு பயணிக்க போறோம். 5வது வரலாற்று பயணம் காஞ்சிபுரம் மாவட்டத்துலங்க. ஜூலை 31ஆம் தேதி 4 இடங்கள் பார்க்க போறோம். எங்கெங்க? முதல்ல மாமண்டூர் குகை, 2வது கூலமந்தல், ராஜேந்திர சோழருடைய குரு கட்டின கங்கை கொண்ட சோழீஸ்வரம் பார்க்க போறோம். 3வது உத்திரமேரூர், 4வது திருமுக்கூடல். 4 வரலாற்று இடங்களையும் வர்ற ஜூலை 31ஆம் தேதி பார்க்க போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க. வரலாற்று பயணம்னா என்ன அப்படின்னா, வரலாற்று இடங்களுக்கு உங்களை கூட்டிட்டு போய் வரலாறை சொல்லி கொடுத்து வரலாற்றை தொட்டு உணர வைக்க போறோம். 31ஆம் தேதி காஞ்சிபுரத்துல. ரொம்ப எளிமையா முன்பதிவு செய்யலாம். tamilnavigation.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா முன்பதிவு செஞ்சுக்க முடியும். எல்லா தரவுகளும் அதுல இருக்கு. உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருந்தா இந்த 2 நம்பர் தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன பண்ண போறோம், எப்படி முன்பதிவு செய்யணும் எல்லாமே சொல்லுவாங்க. குறுகிய இருக்கைகள் தாங்க இருக்கு. ஜூலை 31 காஞ்சிபுரத்துல உங்களுக்காக வரலாற்றை தேடி வரலாற்றை தொட்டு உணர நான் காத்துட்டு இருக்கேன். வாங்க ஒன்னா பயணிக்கலாம். வணக்கம், என் பேர் கருணா. ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டினார். தஞ்சை பெரிய கோயில். மிகப்பெரிய ஒரு வரலாறா இன்னைக்கும் நம்ம பெருமையை வெளியே சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இடம் அந்த மிகப்பெரிய ஒரு வரலாறுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு வரலாற்று நிகழ்வு. தஞ்சை பெரிய கோயிலுக்காக செய்யப்பட்ட ஒரு நந்தி இன்னைக்கு அனாதையா கீழே கிடக்குங்க. சரியான நேரத்துக்கு தஞ்சை பெரிய கோயிலை போய் சேராத ஒரு காரணத்தினால அந்த நந்தி இன்னைக்கு அனாதையா கிடக்கு. அந்த நந்தி எதுக்காக செய்யப்பட்டது, எதனால சரியான நேரத்துக்கு போக முடியல, இன்னைக்கு ஏன் இப்படி அனாதையா கிடக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி முழுசுமே பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நந்தியை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு கதை. அதாவது ஒரு சிறுகதையில் கவிழ்ந்த காணிக்கை அப்படிங்கிற ஒரு சிறுகதை பாலகுமாரன் ஐயா இந்த நந்தி ஏன் இப்போ இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அந்த கதைக்குள்ளே போகலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி பயணிக்கிறோம். ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நந்தி எங்கே இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் திருவக்கரை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே திருவக்கரையில் ஒரு காணொலி பண்ணியிருக்கோம். 2 கோடி வருஷத்துக்கு முந்தின ஒரு மரம் கல்லா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்குறேன், மறந்துடாமல் போய் பாருங்கள். ரொம்ப அழகான, ரொம்ப பழமையான, வரலாற்றுக்கும் முந்திய இடம் அந்த கல்மர பூங்கா. அந்த கல்மர பூங்கா இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் தான் நம்ம பார்க்குற இந்த நந்தியும் இருக்குங்க. தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கான அனைத்து கற்களும் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை தொடர்களில் இருந்தால் எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நார்த்தமலை வீடியோலேயே சொல்லியிருந்தேன். தஞ்சை பெரிய கோயிலை முழுக்க கட்டினது யாரு அப்படின்னு அங்கே இருக்கிற கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, குஞ்சரமல்லன் அப்படிங்கிற ஒரு தச்சரோட தலைமையில தான் இந்த கோயில் முழுக்க கட்டப்பட்டதா அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லுது. அந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பே அதுதான். அந்த கோயிலுக்காக வேலை செஞ்ச அத்தனை பேரோட பேரையும் ராஜராஜ சோழன் கல்வெட்டில் வெட்டி வச்சிருப்பாரு. தஞ்சை பெரிய கோயிலுக்கான லிங்கமும் நந்தியும் மட்டும் திருவக்கரையில் இருக்கிற ஒரு தச்சர்கிட்ட போகுது. அந்த தச்சர் பெயர் என்ன அப்படின்னா ஆதித்த பெருந்தச்சன். இவர் தான் நம்ம கதையில் ஒரு ஹீரோ. இந்த நந்தியை உருவாக்குனவர் அப்படின்னே சொல்லலாம். ஆதித்த பெருந்தச்சனும் திருவக்கரை மக்களும் நம்ம ஊருக்கு கிடைச்ச பெருமை இது. அவங்களுக்கு ஒரு வேலை ராஜராஜ சோழன் தான் கொடுத்துருக்காரு, லிங்கமும் நந்தி செஞ்சு கொடுக்குங்கன்னு. எல்லாருக்குமே தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்த கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு நிலச்சி நிற்க போகுது, நம்மளோட பேர் சொல்ல போகுது அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு இந்த நந்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு ராஜராஜ சோழன் சொல்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. காலத்துக்கும் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற பெயர் இருக்கும். அப்படிங்கிறனால அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆதித்த பெருந்தச்சன் அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறாரு. ஆதித்த பெருந்தச்சன் முதல்ல நந்தியை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனால் ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிகப்பெரிய கோயிலாக மன்னர் கட்டுறாரு, அதில் மிகப்பெரிய ஒரு லிங்கத்தையும் நமக்கு செய்ய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கோயிலை கட்டிட்டு லிங்கத்தை உள்ளே கொண்டு போகிறது ரொம்ப கடினம். அதனால் லிங்கத்தை செஞ்சிடலாம், அதற்கு அப்புறம் அவங்க சுற்றுச்சுவராக எழுப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல்ல லிங்கம் செய்யப்பட்டு உள்ளே வச்சுட்டாங்க. ராஜராஜ சோழன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு நந்திக்கும் லிங்கத்துக்கும் என்ன தொகை வேண்டுமோ அதை நீங்கள் கேளுங்க, தாராளமாக கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆதித்த பெருந்தச்சனுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தையே இல்லாமல் இருந்ததுங்க. அவர் சிவபெருமான்கிட்ட போய் அங்கே வேண்டிக்கிறார், எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு சிவாலயத்துக்கு நான் நந்தி இலவசமாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு முன்னொரு காலத்திலே வேண்டி வச்சுருந்தார். இப்போ அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு ராஜராஜ சோழ மன்னர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் இப்படி வேண்டுதல் வச்சுருந்தேங்க,
இந்த நந்தியை நான் இலவசமாகவே பண்ணித்தர்றேன், இதற்காக கூலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னர், அதாவது ராஜராஜ சோழன், ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது மன்னனுக்காக, இது ராஜராஜனுக்காக கட்டப்படுற கோயில் இல்லை, இது மக்களுக்காக, ஒவ்வொருத்தருக்காகவும் கட்டப்படுற கோயில் அப்படின்னு சோழ பிதா சொல்கிறார். ஆதித்த பெருந்தச்சன் வேலையை ஆரம்பிக்கிறாரு. நந்தி செய்கிறதுக்கான பாறை தேர்றதுக்கே ரொம்ப நாட்கள் ஆகுதுங்க. கஷ்டப்பட்டு ஒரு பாறையை கண்டுபிடிச்சி அந்த நந்தியை ரொம்ப அழகாக செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வாரம், 1 மாதம், 2 வருடம் கடினமாக உழைச்சி அந்த நந்தி ரொம்ப அழகாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டது. செதுக்கப்பட்டு தஞ்சைக்கு கொண்டு செல்லப்படுது. நல்லா கேட்டுக்கோங்க, ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, நந்தியை முழுக்க செஞ்சுட்டாங்க. கொண்டு போகிறாங்க, எங்கே? தஞ்சாவூருக்கு கொண்டு போகிறாங்க. நந்தி திருவக்கரையிலேருந்து புறப்பாடு ஆயிடுச்சு, போய்கிட்டு இருக்கு. அப்போது அவருடைய பையன், ஆதித்த பெருந்தச்சனுடைய பையன் ஏற்கனவே தஞ்சை கோயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏப்பா, இவரே ஒரு பெரிய ஒரு தச்சருங்கிறீங்க, அவரோட பையன் ஏன் வெளியே போய் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, தன்னுடைய பையன் தாங்கிட்டே இருந்தால் தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு கண்டிக்காமல் விட்டுருவோமோ அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு இடத்துல போய் வேலையை போய் கற்றுக்கட்டும் அப்படின்னு தஞ்சை பெரிய கோயிலுக்கு அனுப்பிச்சிருந்தார். அவர் வெளியே கோயில் கட்டுமான வேலைகளில் வேலை பார்த்துட்டு இருந்தார். திருவக்கரைக்கு வர்றார். அதே நேரத்தில் நந்தி அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டு புறப்பாடாயிருச்சு தஞ்சைக்கு. அவருடைய பையன் சோமதேவன் தன் தந்தை செஞ்ச நந்தியை பார்த்து வியக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு நந்தியை சுற்றி வர்றார். நந்தியை சுற்றி வர்றப்போ ஒரு இடத்துல ஏதோ தவறு இருக்கும் போலையே, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுதே அப்படின்னு நந்தியில் பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பானையிலிருந்து தண்ணி எடுத்து அந்த நந்தியை முழுக்க நினைக்கிறார். நந்தி முழுக்க தண்ணியை நினைக்கிறார். காத்துருங்க, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறார். அவங்க அப்பாவுக்கு கோவம். உங்கள் அப்பா செஞ்சதே நீ தப்பு சொல்கிறியா அப்படின்னு. இருங்கப்பா அப்படின்ட்டு தண்ணியை ஊற்றுறாரு. எல்லாமே காஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஒரு இடம் மட்டும் காயாமல் இருக்குது. நந்தி முழுக்க தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் கழித்து எல்லா இடமும் காஞ்சாலும் ஒரு இடம் காயாமல் இருக்குது. ஏன் ஒரு இடம் காயாமல் இருக்குது அப்படின்னா, சோமதேவன் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருந்துச்சுன்னா அது எப்போனாலும் உடஞ்சிரும், அந்த சிலை மூலியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப கோபம். யாருக்கு? ஆதித்த பெருந்தச்சனுக்கு கோபம். நீ போய் தஞ்சையில் கட்டுமான வேலையை போய் படிச்சுட்டு வந்த, இங்கே நீ என்னுடைய வேலையே குறை சொல்கிறியா? அது அப்படி இல்லை, நான் நல்ல கற்களை தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறார். சோமதேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்குது, அதனால தான் அந்த இடம் உலராமல் இருக்குது அப்படின்னு சோமதேவன் சொல்கிறார். ஆதித்த பெருந்தச்சனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. சரி, அப்படி இல்லைனா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சோமதேவன் சொல்கிறாரு, அதாவது அவர் பையன், அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற சண்டை. பையன் சொல்கிறாரு, ஒருவேளை நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல உள்ள வெற்றிடம் இல்லை அப்படின்னா நான் இதுக்கப்புறம் தச்சர் தொழிலே செய்ய மாட்டேன், நீ சிலைகள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். ஒருவேளை இருந்துருச்சுன்னா அப்படிங்கிறார். அவர் இருந்துருச்சுன்னா அப்படி இவர் சொன்னோன்னா அவங்க ஆதித்த பெருந்தச்சனுக்கு என்ன 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 சொல்கிறதுனே தெரியல. சோமதேவனே சொல்கிறார், அப்பா நீங்கள் தச்சர் தொழிலை விட்டுறாதீங்க, நீங்கள் செஞ்சது தவறாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறத விட்டுறாதீங்க. இனி நீங்கள் வாழ்நாள் முழுக்க தச்சர் தொழிலை செய்யணும், ஆனால் அதுக்கு யாருக்கிட்டையும் காணிக்கையை வாங்கக்கூடாது, இலவசமாக வாழ்நாள் முழுக்க கோவில்களுக்காகவே நீங்கள் திருப்பணி ஆற்றணும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு கோபம். நான் இல்லைங்கிற நீ இருக்குங்கிறியா அப்படின்னு பக்கத்தில் இருந்த சம்மட்டி எடுத்து அவர் சொன்ன அந்த இடத்துல அடிக்கிறாருங்க. சோமதேவன் சொன்ன மாதிரி அங்கே ஒரு வெற்றிடம் இருந்தது. அதிர்ச்சி ஆகிறாரு ஆதித்த பெருந்தச்சன். அதிர்ச்சி ஆகிட்டு வண்டியில் இருந்து அந்த நந்தியை கீழே தள்ளி விடுறாங்க. தள்ளிவிடப்பட்ட இடத்துல இன்னமும் 1000 வருஷம் கழிச்சும் அந்த நந்தி அப்படியே இருக்கு. ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு அந்த நந்தி கவிழ்ந்து. இப்போ நான் சொன்னது கவிழ்ந்த காணிக்கை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு சிறுகதை. நான் சொன்னேன், ஆதித்த பெருந்தச்சன் காணிக்கை தர்றேன்னாரு, அந்த காணிக்கை மூலியானதுனால கவிழ்ந்துருச்சு, இன்னும் அப்படியே இருக்குது. ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்காரு பாலகுமாரன் ஐயா. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் படித்து பாருங்கள். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா, ராஜராஜ சோழன் திருவக்கரைக்கு வர்றப்போ அந்த திருவக்கரையில் என்னென்ன பண்ணுறாங்க, மக்கள் எப்படி உணவளிக்கிறாங்க, அவர் எப்படி தங்குறாரு, அந்த நந்தி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் படித்து பாருங்கள். இப்போது இந்த கதை உண்மையா அப்படின்னு பார்க்கணும். வரலாற்று ஆதாரம் இதுக்கு இல்லைங்க. இது செவி வழியாக நம்பப்படக்கூடிய ஒரு செய்தி தான். சரி,
1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நந்தி வந்து வச்சுருக்காங்க. 1000 வருஷமாக இருக்குது. இதை சுற்றி அவ்வளோ பெரிய கோயில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய நந்தி வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய சிவன் வேறு எங்கேயுமே வந்து கிடையாது. இது தஞ்சை பெரிய கோயிலுக்காக தான் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன யூகமாக வந்து வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வதந்தி மாதிரி ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. தஞ்சை பெரிய கோயிலில் நாளுக்கு நாள் நந்தி வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே நந்தி வளருதா? உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னா, ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டும்போது வைக்கப்பட்ட நந்தி ரொம்ப சின்ன நந்தி, சரிங்களா? இன்றைக்கும் அந்த நந்தி இருக்குது. அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நந்தி கேட்பாடற்று கிடக்கும். அதாவது தண்ணியை தூக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் ராஜராஜ சோழன் முதல்ல வச்ச நந்தி. ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி வந்த நாயக்கர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப சின்னதாக இருக்குது, இது மிகப்பெரிய கோயில், மிகப்பெரிய சிவபெருமான், இதுக்கு சின்ன நந்தியா இல்லை அப்படின்ட்டு அந்த நந்தியை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்க ஒரு நந்தியை வைக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் பெரிய நந்தியாக வைக்கிறாங்க. நாயக்கர்களுக்கு அடுத்து வந்த மராத்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நந்தி பத்தாது அப்படின்ட்டு அந்த நந்தியை அகற்றிட்டு அதுக்கு விட பெரிய நந்தி, அந்த நந்தியை விட பெரிய நந்தியை வைக்கிறாங்க. இதான் நந்தி வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கதை. ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்க, தினமும் அந்த நந்தி வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் சொன்னது ஒரு அருமையான ஒரு கதை. அது உண்மை நிகழ்வாக கூட இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்குமே தச்சர்களுடைய சொந்த பூமியாக முக்கியமான ஒரு இடமா திருவக்கரை விளங்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அழகான ஒரு இடம், அருமையான ஒரு நந்தி. அதில் சோகம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அது வந்து ஒரு மதுபான கடையை சுற்றி இருக்கிறது. இன்றைக்கி அந்த நந்தியை ஃபுல்லாக சுற்றி குடிமகன்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு வருத்தம். அது ஒரு பாதுகாக்கப்படாத ஒரு இடமா அந்த இடம் வந்திருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன். அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அருமையான ஒரு வரலாற்று இடம் திருவக்கரை நந்தி. ரொம்ப அழகான நினைவுகளையும் ஒரு வரலாறையும் அந்த நந்தி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு நந்தி இருக்குது, இப்படி ஒரு வரலாறு இருக்குது, இப்படி செவி வழியாக சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிந்தும் அதோட வரலாறு புரியாத பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம்.